சீமானவர்களுக்கு டியூஷன் எடுக்கப்பட்டிருக்கு. என்ன டியூஷன்? ஒரு கட்சித் தலைவர்னா எப்படி இருக்கணும்னு ஒரு டியூஷன். ஏன்னா அவர் இருக்க தெரியலையா, வாய் இருக்குல்ல, வாய், அந்த வாய் ரொம்ப ஓவர் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள். அவர் தான். அவர்கிட்ட இதை தான் கேட்டாங்க. சார், மாதர் சங்கம் இந்த மாதிரி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களேன்னு அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட கேள்வி கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, வெறும் 6 சீட்டில் தொத்திக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தீங்க, இப்போ இவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில் வாழ்க்கையே வாழ்கிறதுக்கே என்ன எதிர்த்து பேசித்தான் வாழணும்னா வாழ்ந்துட்டு போங்கோ அப்படின்னு உங்களை பற்றி பேசியிருக்கார் சார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதலில் ஒரு கட்சியினுடைய தலைவர் பொதுத்தளத்தில் பேசுகிற போது மரியாதையாக பேசுவது, நாகரிகமாக பேசுவது என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. ஆனால் சமீபத்தில் சகோதரி ரிதன்யா தற்கொலை சம்பந்தமாக அவர் பேட்டி அளிக்கிற போது தமிழ்நாட்டினுடைய பெண்கள் அமைப்புகளை மிக கேவலமாகவும் அநாகரிகமான முறையிலேயும் அவர் பேசியிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அதுபோன்று வேறு எந்த தலைவராவது பேசுவாங்களா பெண்களை பற்றி? அதனால் முதல்ல அவர் நாகரிகமாக பேசுகிறதுக்கு அவர் எங்கேயாவது ட்ரைனிங் எடுக்கிறது நல்லது. ஏன்னா அவர் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது முதல் தடவை அல்ல. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடாவடித்தனமாகவும் அநாகரிகமாக பேசுவதை வழக்கமாகவே வைத்திருக்கிறார். அத்தகைய போக்கை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதனால் அவர் முதல்ல பொதுத்தளத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதற்கான ஒரு ட்ரைனிங்கு எங்கேயாவது போகிறது நல்லது.